துக்ளக் ஆண்டு விழால குருமூர்த்தி அவர்கள் பேசும்போது நேரடியான ஒரு சவால் விட்டிருக்காரு. அது ஒரு லூசுங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏன் ஓட்டு போட்டு இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சாதகமாக இல்லை, பாதகமாக இருக்கிறது. அதுக்கு பல கருத்துக்கள் நான் சொல்ல. அதை இப்பதான் உணர்றீங்களா? போதையில் 2 பேர் ரோட்டை 2 ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பக்கத்து ஒருத்தர் யதார்த்தமாக அவன் வண்டி அமர்ந்து போச்சு, நான் அவங்க பெட்ரோல் வாங்குவாங்க, பார்த்துருக்கேன், கேனில் போய் வாங்குவாங்க, இல்லை அவன் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். அப்போ அவங்க போகும்போது ஏதாவது அவன் வம்புழுத்து இருக்கிறேன், எல்லாம் அந்த வழியில் போகிறீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ சும்மா வாய்த்தரலை வந்து கொண்டு இருக்கின்றார். அந்த தருணத்தில் அந்த பெட்ரோல் எடுத்து வந்தாலும் வந்து அவங்க பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு, சண்டை போடாங்கிறான், அமைதியாக போங்கடா அப்படின்னு ஒரு நேர்மையை பேசியிருக்காரு. உடனே பிடுங்கி இவன் பண்ணியிருக்கிறான். அந்த நடந்தது வந்து அவன் எங்கள் கட்சிக்காரர் இல்லை, அவங்களுக்கு என் கட்சிக்கு சம்மந்தமே இல்லை. என் கவரை போடுங்க, என் கட்சிக்காரன் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் போட்டு விடுங்களேன் அப்படிலாம் இல்லை. 2 போதைக்காரங்க. கஞ்சா வித்தது யாரு? அவனை பிடிங்க முதல்ல. போய் மாட்டை பிடிச்சிட்டேன், ஆட்டை பிடிச்சிட்டேன், கோழியை பிடிச்சிட்டேன், இவனுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? நான் கேட்குறேன், இவனுடைய அடிப்படை தேவையெல்லாம் பூர்த்தி ஆயிருமா? அதுக்காக போராடு. அதைத்தான் நாங்கள் இளைஞர்கள் நாங்கள் நெறிப்படுத்துகிறோம். போய் மாடு பிடிச்சி தெரியாது மாட்டு பையன் மாதிரி ஓப்பனா சொல்றாங்க. அமைச்சர் பெருமக்கள் தான் சில பேர் சாதி வெறியா இருக்கிறாங்க, சாதி புத்தியோட இருக்கிறாங்க திமுகவில். ஆமா, அப்புறம் அதிமுக சொல்லி இருக்கிறேன். இப்ப யார் ஆட்சி இருக்காங்க அவங்க தானே சொல்ல முடியும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விசிகாவை சார்ந்த நபர்கள் பாமகவை சார்ந்த நிர்வாகிகளை பெட்ரோல் குண்டு வீசி கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இதற்கு மிகப்பெரிய அளவில் ஆவேசமா ஒரு கண்டன குரல் எழுப்பியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் அந்த காயமடைந்த அந்த தாக்குதலுக்கு உருவான அந்த இளைஞர்கள் மீண்டெழுந்து வர வேண்டும் அப்படின்றத நமது ஆசை. அது யாராக இருந்தாலும் சரி, அதை நான் பதிவு செய்துட்டு நான் உங்கள் கருத்துக்கு பதில் சொல்கிறேன். அதாவது இந்த 2025 அப்போ ஜனவரி நம்ம உட்காந்துருக்கிறோம். ஒரு பெரிய காமெடியே இருந்தேன் உண்மையிலே. டாக்டர் ராமதாஸ் ஐயாவுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் வேறு வேலையே இல்லை அவருக்கு. ஏங்க 2 பேரும் சும்மா சாதாரண 2 பயலுங்க. இந்த டாஸ்மார்க் தான் அது காரணம், வேறு யாரு காரணமும் இல்லை. அவரும் அதை சொல்றாரு, கஞ்சா புழக்கம் அதிகமாயிட்டு இருக்கு ராணிப்பேட்டையில், அதுவும் அதற்கு காரணம். அப்படி கஞ்சா டாஸ்மார்க் இதுதான், இந்த போதை தான். அவங்க வந்து போதையில் 2 பேர் ரோட்டை 2 ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பக்கத்து ஒருத்தர் யதார்த்தமாக அவன் வண்டி அமர்ந்து போச்சு, நான் அவங்க பெட்ரோல் வாங்குவாங்க, பார்த்துருக்கேன், கேனில் போய் வாங்குவாங்க, இல்லை அவன் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். அப்போ அவங்க போகும்போது ஏதோ அவன் வம்புழுத்து இருக்கிறேன், எல்லாம் அந்த வழியில் போகிறீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ சும்மா வாய்த்தரலை வந்து கொண்டு இருக்கின்ற அந்த தருணத்தில் அந்த பெட்ரோல் எடுத்து வந்தாலும் வந்து அவங்க பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு, சண்டை போடாங்கிறான், அமைதியாக போங்கடா அப்படின்னு ஒரு நேர்மையை பேசியிருக்காரு. உடனே பிடுங்கி இவன் பண்ணியிருக்கிறேன். இதுதான் அங்கே நடந்திருக்கிறது. போதையில் நடந்த பிரச்சனை. அது சாதி போதை இல்லை, என்ன போதை? டாஸ்மார்க் போதை, கஞ்சா போதை நடந்திருக்குது. இவருக்கு சாதி போதை ஏறிடுச்சு. யாரு? ராமதாஸ் ஐயாவுக்கு, அன்புமணி ராமதாஸுக்கு இந்த போதையை வந்து அப்படி சாதி போதையாக மாற்றி விட்டாரு. அதுதான் இங்கே இருக்கிற குற்றச்சாட்டு. இங்கே பாருங்க, நல்லா கேட்டுக்கிறீங்க. அங்கே நடந்தது வந்து அவன் எங்கள் கட்சிக்காரர் இல்லை, எங்கள் கட்சியுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் கௌதம் தெளிவுபடுத்தினார். அவங்களுக்கு என் கட்சிக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ இருந்திருந்தால் காட்டலாம்ல, இந்த கட்சியில் வந்து நின்றாரு, இந்த பக்கத்தில் நின்றாரு காட்டலாம். கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு தலித் இளைஞர்கள் 2 பேரும். கரெக்டாக பாதிக்கப்பட்டவர்களையும் வன்னியர் இருக்கிறாங்க, யாதவ் இனத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த போதையினால அங்கே ஒரு சிக்கல் உருவாச்சுன்னா அதை வந்து இப்போ வந்து அரசியலில் வந்து அவங்க வந்து அனாதையாக ஆகிவிட்டார்கள். அவர் பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போ எங்கள் கட்சிக்கு அங்கீகாரம் கிடச்சிருக்கு, அண்ணன் சீமான் கட்சிக்கு அங்கீகாரம் கிடச்சிருச்சு, தனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே. இப்போ திடீர்னு வந்துட்டாரு யார்? விஜய். அவர் வேறு பரட்டு வந்துட்டார். எங்கே பார்த்தாலும் அவங்க பேச்சாக இருக்குது, நம்மளை எவனுமே பேச மாட்டுறாங்க, நம்ம கட்சிக்குள்ளே ஒரு வம்பை கூட இழுத்தோம், நம்மளே ஒரு இளைஞனி செயலரை போட்டோம், தலைவரை போட்டுட்டு உடனே அங்கே சண்டை போட்டோம், அதெல்லாம் ட்ராமா தான். ஆனால் வந்து அவர் என்ன சொன்னார்? நான் ஏற்றுக்க மாட்டேன், எந்திரிச்சு போனாரா போலையா உங்கள் பையன்? ஆனால் அதெல்லாம் பேசும் பொருளாகவில்லை. எங்கிட்டு பார்த்தாலும் விடுதலை சிறுத்தைகள், எங்கிட்டு பார்த்தாலும் சீமான், எங்கிட்டு பார்த்தாலும் விஜய். என்னங்கடா அது கொடுமையாக இருக்குது. இத்தனை ஆண்டுகளாக நான் அரசியல் இருக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு பொங்கல் நடந்த ஒரு விஷயத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பேசும் பொருளாக வேண்டும் என்று, இன்னும் சொல்லப்போனால் சாதி கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று. எல்லாம் பாருங்கள் அவர் பேசின அன்பு. சாதி கலவரத்தை தூண்ட வேண்டும் நீங்க சொல்றீங்க. ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொன்னீங்க, சாதிய போதையில நடந்த விஷயம் கிடையாது, மது போதையில நடந்தது அப்படின்ட்டு. சாதிய போதையில நடந்த விஷயம் இல்ல அப்படின்னா அந்த நபர்கள் வரும்போதே நீங்க ஏன் இந்த தெருவுக்குள்ள வரீங்கன்னு கேட்டுதானே அடிச்சாங்கன்னு சொன்னீங்க. அப்படி அடிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
அது ஒன்றும் திடீர்னு இப்படிலாம் நடக்காது. எங்கே போனாலும் அந்த பக்கத்து போனாலே கேட்பாங்க. அந்த பக்கத்து நம்ம போகவே கூடாது. எங்களை வந்து சேரியை வந்து ஒரு ஒதுக்குப்புறம் வச்சுருப்பாங்க. அங்கேயே எல்லாமே வச்சுருப்பாங்க. நாங்கள் அங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது, அந்த பக்கத்து வரக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது. அது மாதிரி அவங்க கேட்டிருப்பாங்க, என்னடா அங்கிட்டு வர்றீங்க எங்கள் ஏரியாவில் அப்படின்னு கேட்டிருக்கலாம். அது எங்கிட்டு போனாலும் நம்மளே போகலான்னு கேட்பாங்க. என்ன கொடியை கட்டிட்டு வண்டி இங்கிட்டு வருது, கல்லை விட்டவா அப்படின்னு கேட்பாங்க. கட்டு மிராண்டியாக தான் இருப்பாங்க. அது மாதிரி கேட்டுருந்துருக்கிறாங்க. அவங்களும் சண்டை வந்திருக்குது. அது தனிப்பட்ட முரண் தான். அவன் தலைக்குள்ளே எப்பயுமே சாதி புத்தி இருக்குன்னா, அதாவது அந்த ஏரியா பூரா அவங்க ஏரியா நினைப்பாங்க. இப்போ இது அசோக் நகரா, அசோக் நகரில் இப்போ இது கிராமத்தில் இருந்துச்சுன்னா அங்கே வன்னியர் தோழர்களோ இல்லை மற்ற சாதி வெறியர்கள் இருந்தாங்கன்னா அங்கே தலித் இளைஞர்கள்லாம் இங்கே உள்ளே வரவே முடியாது. இது எல்லாத்தையும் இப்போ நடந்துகிட்டு இருக்குங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற மந்தையில் போய் இவங்களை உட்கார சொல்லுங்க பார்ப்போம். உட்கார விட மாட்டாங்க. இப்போ யதார்த்தம் அதுதான். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, நீங்கள் மட்டுமல்ல அன்புமணி ராமதாஸோ இல்லை ஐயா ராமதாஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது பிளான் பண்ணி அவன் 2 பேரும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவன், இவன் 2 பேரும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவன், 2 பேரும் சண்டையை போட்டு யுத்தம் நடத்தி அவங்க பெட்ரோலை ஊற்றி அதாவது எரிச்சு கொலை செய்வதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் அப்படி தானே கொண்டு வராரு. நீங்கள் உண்மையான ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? அரசியல் தலைவராக என்ன செய்யணுங்க? இதை பொறுமை காத்து பிரச்சனையை பெருசாக்காமல் பாதுகாக்க வேண்டும். அதனால் ஒரு தலைவனுக்கு பண்பு. அப்போ நீயே தூண்டி விட்டேன்னா அப்போ தமிழ்நாடு பூரா இதுமாதிரி சாதி வரி நடக்கட்டும்னு எனக்கு ஆசைப்படுறியா? இல்லை ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரி உண்மையாக இருந்தாலும் கூட நீ பொறுமையாக இருந்து அதை கட்டுப்படுத்தணும்ல. மீடியாவை பூரா கூப்பிட்டு நீ விளம்பரப்படுத்துகிற மாதிரி நீ பேசி விட்டு டைலாக் விடுற. நான் மட்டும் அமைதியாக இருக்கிறேங்க, பழைய மாதிரி இருந்தா நான்லாம் என்ன பண்ணுவேன்? நீ தானே இப்போ கொடிசி எடுத்திருக்க. நீ என்ன சொல்ல வராரு? பழைய மாதிரி நாங்க இருந்திருந்தோம், எங்க கட்சிக்காரர்களை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்கோம், பழைய மாதிரி இருந்திருந்தா அப்படின்னு சொல்றது மூலமா என்ன சொல்ல வராரு? பல குடிசை நாங்க எரிச்சிருக்கிறோம். பல பேரை வந்து எங்க நம்ம இதுல தருமபுரி பக்கத்துல ஒரு கிராமத்தை அடிச்சு, ஒரு கிராமம் இல்லை 7 கிராமத்தை அடிச்சு நொறுச்சுக்கி இருக்கிறோம். இது மாதிரி நாங்கள் செய்யட்டுமா அப்படின்னு தூண்டுறாரு. நான் சொல்றேங்க, திட்டமிட்டு சாதாரணமாக நடந்த ஒரு செயலை, ஒரு போது நடந்த செயலை இவர் திட்டமிட்டு சாதி சண்டை உருவாக வேண்டும், சாதி கலவரம் உருவாக வேண்டும், தனது மகனை முதல்வராக்க வேண்டும் என்ற ஆசையில் ஐயா ராமதாஸ் அவர்கள் இது மாதிரி வந்து ஈனத்தனமான செயலை செய்கிறார் என்று நான் குற்றம் சுமத்துகிறேன். அப்ப இந்த பிரச்சனையை பாமகவுக்கும் விசிக நிர்வாகிகளுக்கும் இடையே நடந்த சிக்கல் எடுத்துக்கலாமா, இல்ல 2 சமுதாயத்துக்கும் நடந்த சிக்கல் எடுத்துக்கலாமா? 2 போதை குரூப்புக்கு நடந்த நிகழ்ச்சி தான். நீங்கள் வந்து சாதிக்காரனாகவும் எடுக்க வேணாம், கட்சிக்காரனும் எடுக்க வேணாம். 2 போதைக்காரங்க போதையை போட்டுட்டு போதை சண்டை அப்படின்னு போடுங்க. அப்போ நீங்கள் நேராக வந்து தமிழ்நாடு அரசை கேளுங்க. டேய் ஏன்டா வந்து இன்னும் டாஸ்மார்க்கை திறந்து வச்சுருக்கிறீங்க, ஏன்டா இன்னும் கஞ்சா விற்றுக்கு இருக்கிறீங்கன்னு அங்கே கேளுங்க. அங்கே கேட்கறதுக்கு துப்பு இல்லாமல் சாதி சண்டை சாதி கலவரத்தை கலப்புறது எவ்வளவு கரெக்டா? இது நியாயமான்னு கேட்குறேன். ஏங்க அந்த ஊரில் நான் இப்போ விசாரிச்சேங்க, அந்த ஊரில் அவங்க தாங்க மெஜாரிட்டி, இவன் மைனாரிட்டியாக இருக்கிறாங்க. நாளைக்கு அந்த மக்கள் பூரா நைட்டு பெரப்ட்டு தீய வச்சு விட்டானா குடும்பத்தை பூரா. அப்போ கலவரத்தானே உருவாக்குறாரு. அவர் சொல்கிற டைலாக் இங்கே நான் சொல்ல வேணாம், சங்கத்தமை சொல்ல வேணாமுங்க. அவர் சொன்ன டைலாக்கை பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே எப்படி இருந்திருக்கோம் தெரியுமா, ஒழுங்காக இருங்க, பழைய மாதிரி இருந்தால் நடக்கிறதே வேறு. சொன்னாரா சொல்லியா? பேட்டி நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையா? கலவரத்தை தூண்டுகிறார். கலவரம் செய்யாமல் அமைதியாக இருக்கிற இந்த மக்கள் இன்னைக்கு ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்குது. இன்னைக்கு வன்னிய தோழர்கள் நாங்கள் அண்ணன் தம்பியாக பழகிறோங்க. இப்போ எங்கள் கட்சியிலே பல பேர் வன்னியர் தோழர் இருக்கிறாங்க. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, 2மே உழைக்கும் வர்க்கமுங்க. அப்போ எங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை சிதைக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் மேலே ஒரு வந்து திருப்பி வந்து ஒரு இந்த எலெக்ஷன் வரப்போதா, 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போதா, பாவம் எந்த பக்கத்துமே அவங்க சேர்க்கலை. ஏடிஎம்கையும் சேர்க்கலை, டிஎம்கையும் சேர்க்கலை, ஒன்லி பிஜேபி மட்டும் சேர்த்து இருக்கிறாங்க. ரைட்டா? அப்போ நம்ம ஏதாவது ஒரு கூட்டணியில் போய் சேரணும், அப்போ கலவரத்தை உருவாக்கணும். கரெக்டாக தேர்தலுக்காக நடத்துகிறாங்க. எங்கள் கட்சி சார்ந்தவராக இருந்து நீங்கள் நிரூபித்தால் அவங்க தூக்கு கூட போடுங்க, பிரச்சனை இல்லை. நாங்கள் அப்படிப்பட்ட இளைஞர்களை நாங்கள் ஊக்குவிக்க மாட்டோம். அதுவும் உயிர், இதுவும் உயிர். அவனும் தமிழன், இவனும் தமிழன். தமிழனுக்குள்ளே ஏன் சண்டை? வேண்டாம். அன்பு செலுத்துங்க, நேர்மையாக இருங்க, உண்மையாக இருங்க, போதையை போடாதீங்க அப்படின்றது எங்களுடைய பிரச்சாரம். குறிப்பாக இளைஞரணியுடைய பிரச்சாரம். நான் நேரடியாக சொல்கிறேங்க, என்கவுண்டரை போடுங்க. சொல்லி விட்றோம்ல, நாங்களாம் கேட்கவே மாட்டேன். எங்கள் கட்சிக்காரன் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் போட்டு விடுங்களேன். அப்படிலாம் இல்லை. 2 போதைக்காரங்க. கஞ்சா விற்றது யார்? அவனை பிடிங்க முதல்ல. எவன் வந்து அங்கே டாஸ்மார்க்கை வந்து திறந்து வச்சு தொடர்ந்து நாங்கள் டாஸ்மார்க்கை இழுத்து முன்னு போராடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் யாரும் இழுத்து முறுக்கு ரெடியாக இல்லை. அது இந்த பொங்கலுக்கு வந்து 450 கோடிக்கு வித்துருச்சான் ஒரே நாளில். பொங்கலுடைய சிறப்பாக போன ஆண்டை விட கூட்டணியில தானே எங்க ஆளும் கட்சி இருக்காங்க. எங்கள் கூட்டணியில இருந்து எங்களை கண்டுக்கிற மாட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது?
ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. வருத்தப்படுறீங்களோ ரொம்ப? ஆமாம், ரொம்ப ஃபீல் பண்ண டாஸ்மார்க்கை இழுத்து மூட வேண்டும் என்று நாங்கள் இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழக அரசாங்கம் டாஸ்மார்க்கை அதிகரித்து கொண்டிருப்பதை விட கஞ்சா வேற அங்கங்கே விற்கிறாங்க அப்படின்னு செய்தி வேற கிடைத்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கணுங்க. தங்களுடைய கட்சியை சார்ந்த நபர்கள் மற்ற கட்சியை சார்ந்த நபர்களை வந்து தாக்கிட்டாங்க, நம்ம கட்சிக்கு ஒரு அவப்பெயர் அப்படின்றதுக்காக மட்டும் விசிகவினர் குரல் கொடுக்குறாங்க. ஆனா இதுவே ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுல ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் உள்ள அனுமதிக்கப்பட மாட்டேங்கிறாரு. ஜல்லிக்கட்டு வீரர் ஒருத்தர் கடந்த 2 ஆண்டா வந்து முதல் பரிசு வென்றவர். ஆனா அந்த விஷயத்துக்கு எந்த ஒரு குரலும் எழுப்பல விசிகவினர் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் நல்லா கேட்டுக்குங்க, அந்த பயலுக்காக எதுவும் குரல் கொடுத்தோமா? வாடா அவனை போய் மாடை பிடிக்க இல்ல, முடியும். கட்சிக்கு ஒரு களங்கம் வந்துருச்சுன்னு சொன்னோன்னே அவங்க எங்க கட்சி இல்ல அப்படின்ட்டு வரீங்கல்ல. அந்த பைய கூட எங்கள் கட்சிக்கார பையன் யாரு? தமிழரசன். ஆமா, உங்க கட்சியை சார்ந்த அப்பா ஒன்றிய செயலாளருங்க தமிழரசன். என்கிட்ட போன்ல பேசினாப்பட இல்லை. அந்த பையன் ஒரு விளையாட்டு வீரன், படித்த பையன். அவன் வந்து பாலமேட்டில் போன முறை 2023, 24 வெற்றி பெற்றிருக்கிறேன். பல மாடுகளை பிடிச்சி பஸ்ஸில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அம்பாசிடர் ஏதோ ஒரு கார் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் தெரியல, வெற்றி பெற்றோடனே முதல்ல வந்து உங்களை தானே பார்த்தாங்க கட்சி தலைவர். அதான் இப்போ காலி பண்ணிட்டாங்க. இந்த முறை என்ன பண்ணுங்க, உள்ள விட்டு கும்பு குத்திட்டாங்க போலீஸு. என்ன நீ வருவியா, நீ இல்லை ஜெயிச்சிருவியா அப்படின்னு. இதாவது பரவாயில்லைங்க, குத்துனவே விட்டுட்டாங்க. இதுக்குள்ளே அம்மா ஆனால் அழகான அளவுக்கு உள்ள விளையாடவே விடலை. உங்களுக்கு தெரியுமா, உள்ள விளையாடவே விடலை. அதுக்கப்புறம் நாங்கள் குரல் கொடுத்த மாதிரி ஏன்டா காலுகளை விடலை அப்படின்னு கேட்டோமா? அப்படிலாம் இல்லை. நீ ஒழுங்கா போய் படுறாடே, படிடான்ற. நாங்க மாட்டை பிடிக்காத, போய் படி, தமிழ் மண்ணை பிடி. மாடு பிடிச்சிட்டோம்னு வச்சுங்க, மஞ்சட்டை போய் இப்போ நாளைக்கு போய் ஒரு மாட்டை பிடிச்சிட்டாரு, ஒரு பேச்சு பேசுவோங்க, அது வேற. அது வந்து எங்களுக்கு உரிமை, அதை நான் பேசுகிறேன் தனியாக. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். இவன் போய் மாட்டை பிடிச்சிட்டேன், ஆட்டை பிடிச்சிட்டேன், கோழியை பிடிச்சிட்டேன், இவனுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? நான் கேட்குறேன், இவனுடைய அடிப்படை தேவையெல்லாம் பூர்த்தி ஆயிருமா? அதுக்காக போராடு. அதைத்தான் நாங்கள் இளைஞர்கள் நாங்கள் நெறிப்படுத்துகிறோம். போய் மாடு பிடிச்சி தெரியாது மாட்டுப்பையன் மாதிரி. சிந்து சமணி நாகரிகத்தில் மாடு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் சாதி இல்லை. ஆனால் இப்போ நடக்கிற, நான் பஞ்சாயத்து போய் பார்த்து வந்தவங்க. இன்னும் பஞ்சாயத்தை பற்றி எனக்கு தான் ரொம்ப தெரியும். எங்கள் ஐயா வந்து அவர் பேர் முனியாண்டி என்ற கொம்புக்காரன். அவர் மாடு குத்தி தான் செத்தார். அது தெரியுமா? எங்கள் அப்பா ஒரு மஞ்சட்டு வீரர். நான் அந்த பக்கத்தே போகல. ஏன் போனாலும் அம்பேத்கர் நான் படிச்சிருக்கிறேன், எழுச்சி தமிழை படிச்சிருக்கிறேன். இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல மாடு பிடிச்சி தெரிய வேண்டியிருக்கு. ஏன் போகலை? எங்கள் ஐயாவும் மஞ்சட்டு வீரர். அங்கே அது எங்கள் உரங்காம்பட்டி. இன்றைக்கி தான் சொல்கிறாங்க, பெரிய பெரிய மஞ்சட்டு பேர்லாம் சொல்கிறாங்க, அலங்காநல்லூர்னு. அந்த காலத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் உரங்காம்பட்டி மஞ்சட்டு தான் உலக புகழ் பெற்றது. அங்கே போய் வந்து கடைசியாக மாடு பிடிச்சி மூக்குள்ள குத்தி அவர் செத்தே போனார். கரெக்டாக. அதுக்கடுத்து எங்கள் அப்பா வந்து மஞ்சட்டு வீரர் தான். ஆனால் நான் ஏன் போகலை? அம்பேத்கருடைய புத்தகத்தை படிங்க. அம்பேத்கர் என்னமா சொல்கிறார் தெரியுமில்ல? நீங்கள் போதைப் பொருளுக்கோ, அம்பேத்கர் டைலாக்குங்க, தேவையில்லாத விளையாட்டுகளே உங்கள் மனதை செலுத்தாதீர்கள். தலைமுறையாக நாம் ஒடுக்கப்பட்டு இருக்கிறோம். நாயை விட பன்னியை விட கேவலமாக இந்த நாடு நடத்துகிறது. அப்போ இதுக்கு ஒரே தீர்வு நான் கொடுத்த அரசியலமைப்பு சட்டம், உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிற இடஒதுக்கீடு, அதன் மூலமாக படித்து நம்ம மக்களுக்கு உதவுங்கன்றாரு. படித்து நீ மட்டும் நல்லா இருந்தேன்னா நீ ஒரு மனவியாதி, மனநோயாளி. நீ படித்த படிப்பின் மூலமாக உன் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் இருக்காரு. இப்போ இந்த மஞ்சட்டு மாடை என் தம்பிக்கு வாங்கி தரணும்னு பெரிய பிரச்சனை இல்லை. தமிழரசனுக்கு நினச்சிருந்தோம்னா நாங்கள் அழகான ஊரில் வாங்கி கொடுத்துருப்போம். அமைச்சர்கிட்டே பேசி கூட நாங்கள் பெருசாக கண்டுக்கிறல. ஏன் கண்டுக்கிறலைன்னா, இந்த தம்பி போய் மாடை பிடிச்சா வச்சுக்கோங்க, அங்கே வந்து பக்கத்தில் மேலாவளம்னு ஒரு ஊர் இருக்குல்ல, சென்னாரம்பட்டி ஊர் இருக்குல்ல, அங்கே தானே தலையில் வெட்டுனாங்கல்ல. அந்த வெட்டுப்பட்ட முருகேசன் திமுகவை சார்ந்தவன், விடுதலை சித்தலைங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன். சாவதற்கு வெட்டுப்படுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியை பார்த்தேன், ஃபுல்லாக போட்டா இருக்குது. அந்த ஊரில் செத்து போன பிறகு அந்த பிணத்தை கொண்டுட்டு போகிறதுக்கு பாதை இல்லை, சுடுகாட்டுக்கு பாதை இல்லைங்க. கோர்ட்லேயே இங்கே போட்டிருக்காங்க. அந்த கோர்ட்டு தீர்ப்பை இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. இதை கேள்வி கேளுங்க. பெர்க்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது தெரியுமில்ல, கொள்முதல். அதில் வந்து 5 விழுக்காடு SC STக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. யார்? டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அன்பு மகன் தளபதி ஸ்டாலின் ஒதுக்கியிருக்கிறாரு. பாராட்டுக்கள். அது ஒழுங்காக வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிச்சான்னு கேட்டு சொல்லுங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இவன் மஞ்சட்டு மாடு ஓடுனதுமே அங்கே வேங்கவையில் இருக்குல்ல, மலத்தை அது தண்ணியை குடிச்சாங்கல்ல, அது கண்டுபிடிச்சுவாங்க குற்றவாளியை கேட்டு சொல்லுங்க. மேல்பாதின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அதில் ஒரு தலித்தை வந்து கோயிலுக்குள்ள சாமி கூட போனாங்கல்ல, அடிச்சாங்கல்ல, அடிச்சு முடிச்சப்ப நீ கோயில் இழுத்து மூடிட்டாங்கல்ல, மஞ்சட்டு எங்க மாடு ஓடினா போற அது தீர்வாயிருமா? அடிப்படை உரிமைகள் இன்னமும் வந்து மக்களுக்கு வழங்கப்படவில்லை. அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை. தலித்துக்கு மட்டுமல்ல, வன்னியருக்கு தான் சொல்றேன். வன்னியர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா? எங்களை விட ரொம்ப கேவலமாக வாழ்க்கை தரம் போய் கொண்டிருக்கிறது. அவங்களும் சேர்த்து நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். வன்னியர்களுக்கு வந்து இப்போ எங்களுக்காக குறை கொடுக்க எங்கள் தலைவர் இருக்கார், எங்கள் கட்சி இருக்குது, இந்த நான் பேசியிருக்கிறேன். அங்கே பேசுறதுக்கு ஆளே இல்லை.
அங்கே வந்து கலவரம் தூண்டுறதுக்கு ஆள் இருக்கு. அவங்க இந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். அவங்க போகிற ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிக்கிறது. ஸ்வீட் பாக்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுறது. அதே மாதிரி வர்றப்ப கலவரத்தை உருவாக்கிறது. ஆனால் வன்னியர் தோழர்கள் இன்னும் பாவம் கஷ்டப்படுறாங்க. எங்களை விட ரொம்ப மோசமாக இருக்குங்க விழுப்புரம் ஏரியாக்களில். எங்களுக்கு அந்த போய்ட்டு இருக்குங்க. இன்னும் யாதவ சமூகம் எத்தனையோ சமூகம் நமக்கு தெரியலை. அவ்வளவு சமூகம் வந்து கஷ்டப்படுது. அதை கேட்கறதுக்கு எவனுக்கும் துப்பு இல்லை. மாட விடு கேட்டால் வரலாற்றில் நாங்கள் வந்து சங்க இலக்கியத்தில் வளர்ந்தோம்னு கண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்களா பாலமேட்டில் அந்த தம்பி ஒரு வீரன், தமிழரசுன்றது வீரன், வெற்றி பெற்றிருக்கிறேன். அவனை அடிச்சாங்க அடிக்கலையா? அவனே சொன்னால என்ன போலீஸ் குத்துன்னு குத்திட்டான்னு சொன்னான்ல. எனக்கு ஃபோனில் சொன்னான்ல. உள்ளே விடவே இல்லை. இது அலங்காநல்லூருக்குள்ளே உள்ளேயே விளரலை. அதேமாதிரி பாலமேட்டு பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? இவ்வளோ பேசுகிறீங்களா? நான் வரலாறு சொல்கிறேன். பாலமேட்டில் 21 சமூகம் அங்கே வாழ்கிறாங்க. 21 சமூகம் வாழ்கிறாங்க. அதில் 11 சமூகத்துக்கு மட்டும்தான் அந்த கமிட்டி மெம்பராக இருக்கிறாங்க. வெறும் 7 வகையாராக்கள் அவங்க மாடு மட்டும்தான் அங்கே சிறப்பு செய்யப்படுகிறது. 8வதா எங்கள் பறையருக்கு செய்யுங்கடா அப்படின்னு அவங்க கேட்டுருக்குறாங்க. கொடுக்க முடியாத போடா அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கு என்ன நவீன தீண்டாமை இல்லையா? இவங்க உடனே நேராக கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து செய்யுங்கப்பா அப்படின்னு. அந்த கோர்ட்டில் ஆர்டரை வாங்கி யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? கலெக்டர் அம்மா சங்கீதா என்ற சங்கி அம்மா இருக்குது. அந்த அம்மா அந்த ஆர்டர் அப்படியே வாங்கி அந்த குறிச்சி சேரு கீழே போட்டு நல்லா அம்மா அது மேலே உட்காந்துருச்சு. 2 வருஷம் ஆச்சு, முடியலைங்க, நடக்கலைங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆக மொத்தம் என்ன சொல்ல வரேன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அங்கங்கே பிரச்சனை நடந்து கொண்டு தான் இருக்குது. வன்னியர் தோழலுக்கு பிரச்சனை நடந்து கொண்டு தான் இருக்குது. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட எல்லா சமூகமும் உழைக்கும் வர்க்க எல்லா சமூகத்திற்கும் நடக்குது. அதை கேள்வி கேளுங்க. அதை கேள்விகளை விட்டுவிட்டு அதை தான் நான் கேட்குறேன். பாரபட்சமே இல்லாமல் எந்த சமரசமும் இல்லாமல் சமூக நீதி ஆட்சி, சமத்துவ ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய உங்கள் கூட்டணியில் இருக்க திமுக ஆட்சியில் தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நீங்களும் கூட்டணி கட்சியாக இருந்துட்டு குரல் கொடுத்துட்டே தான் இருக்கு. எதுவுமே மாறின மாதிரி தெரியலையே கேட்குறேன். தொண்டை கட்டி போச்சு. நீங்க வேற அவ ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லைங்க. நான் நேரடியாக சொல்கிறேன். உங்கள் தொலைக்காட்சியில் நேரடியாக நான் குற்றம் சுமத்துறேன்ல. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் ஓட்டு போட்டு இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சாதகமாக இல்லை, பாதகமாக இருக்கிறது. அதுக்கு பல கருத்துக்கள் நான் சொல்ல முடியும். அதை இப்போதான் உணர்றீங்களா? நாங்கள் அப்போ இருந்தே பேசிக்கிறோம். இன்னைக்கு நேற்று பேசலை. வேங்கவேலுக்கு நாங்கள் பேசலையா? விடுதலை சிறுத்தைகள் பேசலையா? தேவையில்லாமல் இப்போ எங்களுக்குள்ள சண்டையை உருவாக்குறது தான் பார்க்குறாங்க. எனக்கு நம்ம இன்னும் குற்றச்சாட்டு சுமத்துறேன். இதில் உளவுத்துறையும் சேர்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன். உளவுத்துறையும் சேர்ந்து அவர் பேர் டாக்டர் ராமதாஸையும் சேர்ந்து 2 பேர் கலவரத்தை உருவாக்கி விட்டோம்னா நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா? கலவரத்தை தூண்டுவதற்காகத்தான் மக்களுக்காக இந்த பிரச்சனை உருவாக்குறாங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இப்போ சமீபத்தில் நடந்த துக்ளக் ஆண்டு விழாவில் குருமூர்த்தி அவர்கள் பேசும்போது நேரடியான ஒரு சவால் விட்டிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் என்னுடைய விவாதத்திற்கு வர ரெடியா, தயாரா, அம்பேத்கர் குறித்த விவாதத்துக்கு அப்படின்ட்டு. எங்க அது ஒரு லூசுங்க. நீங்க நல்லா தானே இன்று போய் வார்த்தையை கொஞ்சம் ஏங்க லூசுன்னு தானே சொல்ல முடியும். அப்போதான் அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் பண்ணி சரியாக்குவாங்க. எங்க புரட்சியாளர் அம்பேத்கர் கட் பண்ணக்கூடாது. நான் கரெக்டாக சொல்கிறேன், கருத்தோட சொல்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன தத்துவம் அப்படி சொல்லட்டுமா? நான் பிறந்தது என் சக்திக்கு அப்பாற்பட்டது. ஒரு இந்துவாக நான் இந்துவாக பிறந்தேன், என் சக்திக்கு அப்பாற்பட்டது. ஆனால் இறக்கும்போது நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் சொல்லி அதே மாதிரி சாவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாறினார்னா மாறலையா? ஒரே ஒரு கதை நான் அவருக்காக சொல்கிறேன், அந்த லூஸுக்காக சொல்கிறேன். தப்பா எடுக்க வேண்டாம். என்ன கதை தெரியுமா? திரும்ப அந்த வார்த்தையை வேண்டாமே. பிரதர் சிஸ்டர் தப்பா எடுக்காதீங்க. லூசுன்னு சொன்னாதான் ஹாஸ்பிட்டலில் போய் சரியாகும். ஏன்னா வேற கருத்து சொன்னால் அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன். அம்பேத்கர் வந்து ஒரு நாள் திடீர்னு வீட்டில் பதட்டமாக வர்றாரு. அவங்க மனைவி வந்து இதெல்லாம் தெரியாது, அதான் சொல்கிறேன். மனைவி வந்து என்னங்க எப்பயுமே இப்படி பதட்டமாக இல்லை, ஏங்க அப்படி ரொம்ப பதட்டமாக இருக்கிறீங்க அப்படின்னு. இல்லைம்மா, நான் வரும்பொழுது காரில் அடிபட்டு சாக தெரிஞ்சேன், பெரிய ஆக்சிடென்ட் வந்துச்சு, மயிரிழையில் நான் தப்பித்து விட்டேன் அப்படின்னு மனைவிட்டு சொல்கிறாரு. ஏங்க தப்பிச்சு தான் வந்துட்டீங்களா? அப்புறம் ரிலாக்ஸாக இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகிருந்தால் நான் செத்து போயிருப்பேன். செத்து போனதுமே நான் ஒரு காலத்தில் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்துவாக பிறந்தேன், நான் இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதுமாதிரி இந்துவாகவே செத்து போயிருப்பேன். ஆனால் இமிடியேட்டாக இப்போயே நம்ம மதம் மாறணும் அப்படின்னு சொல்லிதான் பௌத்தம் மாறுறாரு. அவர் சாவுக்கு பயப்படலை. சாகும்போது நம்ம இந்துவா சித்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இமிடியேட்டாக நல்லா பாருங்க. அவர் 1956 டிசம்பரில் இறந்து போனார் கரெக்டாக. ஆனால் இறப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 மாதம் இன்னும் சொன்னால் 2 மாதம் கூட 2 மாதத்தில் ஒரு 5 நாள் குறைச்சி அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி மாறினார்ல. அப்போ இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு வரலாறு? அவர் அவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தார். அதில் 22 உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டார். நான் லூசி என்று சொல்லவில்லை, அன்பாக குருமூர்த்தி அவர்களே. அந்த 22 உறுதிமொழிகளை இந்த சிஸ்டர் வந்து உங்களை லூசின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் நான் சொல்லலை. அந்த 22 உறுதிமொழியை நீங்கள் படிங்க. உறுதிமொழியில் முதல் உறுதிமொழியே, நான் வந்து எந்த வகையான கிருஷ்ணரையோ அவர் பேர்னா ராமரையோ இல்லை அவதாரங்களையோ நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், வணங்க மாட்டேன் இருக்குல்ல.
அப்போ அவளை தெளிவாக பேசினவரை அப்புறம் எப்படி நீ சொல்ல போச்சு? இன்னொரு டயலாக் சொல்லட்டுமா? அவருக்கு நீ சொல்கிறேன், இதெல்லாம் தெரியாதுங்க, நாங்களாம் படித்தாலும் நாங்கள் சொல்ல முடியுமுங்க. இவர் எங்கள் தலைவரை கூப்பிட்றாராம், நானே அந்த ஆளை கூப்பிட்டா போக மாட்டேன், பைத்தியக்காரன் நான் அப்படி போவேன். என் கட்சியில் இருக்கிற ஒன்றிய செயலாளரை நான் அனுப்பி வைக்கிறோம், ஒன்றிய செயலாளர் நீ பேசி அங்கே ஜெயிச்சுட்டு வா, அப்புறம் நாம் வருவோம், அப்புறம் என்ன ஜெயிச்சிரு, என்ன ஜெயிச்ச அப்புறம் இன்னும் தலைவர் அனுப்புவோம், ஒன்றிய செயலாளர் கதையை முடிச்சிடுவேன், சோழியை முடிச்சிடுவேன். அம்பேத்கர் என்னமோ சொல்கிறார் இன்னொரு கருத்து, அதாவது வருங்காலத்தில் நான் இல்லாமல் கூட போவேன், அந்த காலகட்டத்தில் சில கட்சிகள் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து இந்த நாட்டை துண்டு ஆடுவார்கள், அப்பொழுது உயிரை கொடுத்தாவது நாம் போராடி வெற்றி பெற வேண்டும், வருகின்ற தலைமுறை செய்யணும் இருக்காருங்க. அவரை மாதிரி இந்து மதத்தின் தோல் உரித்தவர் யாருமே இல்லை, அவரை போயிட்டு இவர் சொல்கிறாரு. அப்போ அவர் லூஸ், நான் சொன்ன தப்பா ரைட்டா? உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது? இன்னொரு கருத்து சொல்லட்டுமா? சொல்லிகிட்டே போனோம். அவர் சொன்னால் அப்படியே கருத்து சொல்லட்டுமா? 37வது தொகுப்பு இருந்தால் நான் வச்சிருக்கிறேன், எடுத்து படிக்க. 37வது தொகுப்பு கரெக்டாக சொல்கிறாரு. அவர்கள் யார்? இந்த இந்துக்கள், இந்து வெறியர்கள். அப்படியே பார்க்கும்போது நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப அன்பாக பேசுவாங்க, வாங்க ராமா கிருஷ்ணா ராமா அப்படின்னு சொல்லுவாங்களாம். உங்களை பார்க்கும்போது ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன்மாலாம். ஆனால் இடுக்கில் பெரிய வீச்சருவலை வைத்திருப்பார்கள், அப்படி மிட்டாய் மாதிரி பேசுவாங்க, சீனி சர்க்கரை போல பேசுவார்கள். ஆனால் செயல்பாடு எல்லாமே கசாப்பு கடைக்காரர் இருக்காங்க பார்த்தீங்களா, அது மாதிரி கொடூரமானவர்கள். அவர்களிடம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்திருக்கிறார். அப்புறம் இப்படிப்பட்ட அம்பேத்கர் இந்து மதத்தை ஏற்றுக்கிட்டாராக்கும். 2026 தேர்தல் களம் இன்னும் ஓராண்டு தான் இருக்கு. இப்போ அதுக்குள்ளேயே நிறைய சிக்கல்கள் விசிகாவுக்கு வந்துகிட்டே இருக்கு. கூட்டணி தொடர்பாக இருக்கட்டும், இல்லை இப்போ சமீபத்தில் இந்த சாதிய பிரச்சனையா இருக்கட்டும், இன்னும் எத்தனை நாளைக்கு இது நீண்டுகிட்டே இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் எங்கள் மக்களுக்காக போராடி கொண்டே இருப்போம். ஆனால் 2026 எங்கள் தலைவர் சொன்னதை போல எங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுவும் குறிப்பாக தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் நிச்சயமாக இந்த கூட்டணி தான் போவோம். இது மனிதனுடைய உரிமை. இவ்வளவு சாதிய ஒடுக்குமுறைகள் இருந்த பிறகும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. அதிமுககாரன் வந்துட்டா உடனே அவன் போனா அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிடுவானா? ஏங்க தலைமுறையா இருக்குங்க, இன்னைக்கு நேத்தா இருக்கு, இன்னைக்கு நாங்க சால்வ் பண்ண முடியாது, நடவடிக்கை எடுக்கணும்ல, தைரியமா பேச சால்வ் பண்ண முடியாது சார். சால்வ் பண்றதுக்கு இன்னும் 100 ஆண்டு காலம் ஆகும். அது கூட கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு, அது கூட அதிகமா சொல்றனோ என்னவோ எனக்கு தெரியல. அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்ல. நடவடிக்கை எடுப்பதற்காக போராடி கொண்டே இருக்கிறோம், நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனால் அதை நான் உறுதியாக சொல்ல முடியும், உத்தரப்பிரதேசத்தை விட தமிழகம் சிறப்பாக இருக்கிறது, வேற குஜராத்தை விட தமிழகம் சிறப்பாக இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த அளவுக்கு இங்கே சாதி புத்திர் ஒன்றும் இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிறது. அதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். தீர்வு நிச்சயமாக நடக்கும். தளபதி ஸ்டாலின் மேலே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஓப்பனாக சொல்கிறாங்க. அமைச்சர் பெருமக்கள் தான் சில பேர் சாதி வெறியாக திருறாங்க, சாதி புத்தியோடு இருக்கிறாங்க திமுகவில். ஆமாம், அப்புறம் அதிமுக நம்ம சொல்லி இருக்கிறேன். இப்போ யார் ஆட்சி இருக்காங்களோ அவங்க தானே சொல்ல முடியும். ஆனால் தளபதி ஸ்டாலின் எங்கள் தலைவரோடு நெருக்கமாக இருப்பதை மட்டும் இல்லாமல் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் உள்வாங்கி தான் களமாடுகிறார். அவருக்கு தயவு செய்து உங்கள் தொலைக்காட்சி மூலமாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த பிடபிள்யூடி கான்ட்ராக்டில் இருக்கிற பப்ளிக் ஒர்த்து டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதில் ரொம்ப கேவலமானது. குஜராத்து சங்கி பேரில் நம்ம சொல்கிறோம். இப்போ கூட சங்கி எதுத்தானே நான் பேசினேன். அங்கே இடஒதுக்கீடு இருக்குங்க, 5 விழுக்காடு அவங்க வேலை எடுத்துக்கலாம். குஜராத்தில் இருக்குது, ஆந்திரா பக்கத்தில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அங்கே இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை. உங்களுக்கு புரியுதா? நம்ம அப்போ அதெல்லாம் உருவாக்கணும் முதல்வர் அவர்கள். அதே மாதிரி கண்காணிப்பு குழுன்னு ஒன்று உருவாக்குனார். கண்காணிப்பு குழு இந்தியா பூரா இருக்குது. அது அது உருவாகி ஏறக்குறைய ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது. ஆண்டு ஒன்றுக்கு 2 முறை நடத்த வேண்டும் முதல்வருடைய தலைமையில். அப்போ மொத்தம் எத்தனை 21 ஆண்டு ஆயிடுச்சு, கரெக்டு தான். அப்போ 21ன்னா 42 முறை நடத்தியிருக்கணும். ஆனால் அது நடத்தலை. கலைஞர் கருணாநிதி பீரியடாக இருக்கட்டும், இல்லை ஜெயலலிதா பீரியடாக இருக்கட்டும், மொத்தமே 2-3 முறை நடத்தியிருந்தாங்க. ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்ததுமே உடனே எங்கள் கோரிக்கையை ஏற்று 2 முறை நடத்தினார். ஆனால் இப்போ நடத்தாமல் இருக்கிறார். இந்த வருஷத்துக்கு தயவு செய்து அதையும் நடத்துங்க. கோரிக்கை வைக்கிறோம், கூட்டம் அமைதி ஒன்று வாயை அடைச்சி நாங்கள் ஒன்று கர்ச்சிப்பை பற்றி வாயை அடைச்சா இருக்கிறோம் இல்லையில, கேட்குறோம்ல கேள்வி. ஆகையால் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக நாங்கள் விடுதலை சிறுத்தை இளைஞர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறது என்றால், பஞ்சம் இல்லங்களை மீட்டெடுக்க வேண்டும், தாட்கோவுக்கு தனி நிறுவனம், தனி வங்கி உருவாக்க வேண்டும். அதே மாதிரி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். அதே மாதிரி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டத்தை உருவாக்க வேண்டும். பிடபிள்யூடி கான்ட்ராக்டருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். பெர்க்யூர்மெண்ட்டுக்கு 5 விழுக்காடு நீ கொடுத்துருக்கீங்களே, ஒழுங்காக நடக்குதான வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும். இந்த ஸ்கீம்லாம் நிச்சயமாக தமிழக முதல்வர் செய்வார். நாங்கள் கூட்டணியில் இருப்போம். 2026 தொகுதியில் தேர்தலில் நாங்கள் 200 தொகுதிக்கு மேலே ஜெயிப்போம். அப்புறம் தொடர்ந்து நாங்கள் போராடி எங்கள் மக்களுக்கான விடுதலை வாங்கி கொடுப்போம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள்.